முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழகத்திற்கு காவிரியில் தண்ணீர் திறந்துவிட காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டிருக்கிறது. காவிரியில் தமிழகத்திற்கு அடுத்த 15 நாட்களுக்கு தினமும் 1 TMC தண்ணீர் திறக்க வேண்டும் என்று காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டிருக்கிறது. காவிரி நீர் ஒழுங்காற்று குழுவின் பரிந்துரையின் பேரில் காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டிருக்கிறது. டெல்டா விவசாயிகள் நீருக்காக இயங்கியிருந்த நிலையில் காவிரியில் தமிழகத்திற்கு அடுத்த 15 நாட்களுக்கு தினமும் 1 TMC தண்ணீர் தினமும் திறக்க வேண்டும் என காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கர்நாடக அரசு தொடர்ந்து தண்ணீர் தர மறுத்து வரும் நிலையில் காவிரி மேலாண்மை ஆணையம் தினமும் 1 TMC தண்ணீர் தமிழகத்திற்கு திறந்துவிட வேண்டும் என உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. பரிந்துரையின்படி காவிரி நீர் மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. காவிரி நீர் ஒழுங்காற்று குழு கூட்டத்தில் ஆகஸ்ட் மாத விகிதாச்சார அடிப்படையில் 45 TMC தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்திற்கு நீர் திறக்க காவிரி நீர் ஒழுங்காற்று குழு பரிந்துரையின் பேரில் கர்நாடகாவிற்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. காவிரி நீர் ஒழுங்காற்று குழு கூட்டத்தில் இன்று நடைபெற்றது. ஆகஸ்ட் மாத விகிதாச்சார அடிப்படையில் 45 TMC தண்ணீர் திறக்க வேண்டும் எனவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. காவிரி நீர் மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் தமிழகத்திற்கு காவிரியில் தண்ணீர் திறக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது சிறப்பு செய்தியாளர் பிரேமி இணைப்பில் இணைகிறார். வணக்கம் பிரேமி, காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் நிகழ்ந்தது என்ன? வணக்கம் ராஜேஷ். காவிரியில் தமிழகத்திற்கு அடுத்த 15 நாட்களுக்கு தினமும் 1 TMC தண்ணீர் திறக்க வேண்டும் என தற்போது உத்தரவிடப்பட்டுள்ளது. காவிரி நதிநீர் பங்கீடு விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் உத்தரவின்படி காவிரி மேலாண்மை ஆணையம், காவிரி நீர் ஒழுங்காற்று குழு அமைக்கப்பட்டுள்ளன. இவ்விரு அமைப்புகளும் ஒவ்வொரு மாதமும் கூடி காவிரி நீர் பங்கீடும் போது எழும் சிக்கல்கள் குறித்து ஆலோசித்து வருகின்றன. அந்த வகையில் தலைநகர் டெல்லியில் காவிரி நீர் ஒழுங்காற்று குழுவின் 139வது கூட்டம் இன்று கூடியது. இந்த கூட்டத்தில் கேரளா, புதுச்சேரி ஆகிய மாநிலங்களின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர். தமிழகம் சார்பில் சென்னையிலிருந்து வீடியோ கான்பரன்சிங் மூலம் அதிகாரிகள் கலந்து கொண்டதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து ஆகஸ்ட் மாதம் காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு தர வேண்டிய 45.5 TMC நீரையும் ஏற்கனவே நிலுவையில் இருக்கும் காவிரி நீரையும் வழங்க வேண்டும் என தமிழக அரசு அதிகாரிகள் வலியுறுத்தியதாக தகவல் வெளியானது. இதையடுத்து காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு அடுத்த 15 நாட்களுக்கு நாள் ஒன்றுக்கு தலா 1 TMC நீரை கர்நாடக அரசு வழங்க வேண்டும் என்று காவிரி நீர் ஒழுங்காற்று குழு அதிகாரிகள் பரிந்துரைத்தனர். அதன் அடிப்படையில் தற்போது அந்த பரிந்துரையை நிறைவேற்ற வேண்டும் என காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. ராஜேஷ்.